பிரேஸ் த லார்ட். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். யாக்கோபு 4:10 இவ்வாறு கூறுகிறது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுதல். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைனா நம்ம ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம், ட்ரெஸ்ஸு, உங்கள் பேச்சு, இதெல்லாமே தாழ்வு போல் பேசினாலும் அவருக்கு முன்பாக அது தாழ்மை கிடையாது. தாழ்மை என்பது அவர்கிட்ட நம்ம தப்பு பண்ணுறோன்னு வைங்களேன், டைரெக்டாக போய் அவர்கிட்ட போய் சாரி கேட்குறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அவருக்கு முன்னாடி நம்மளே தாழ்த்தலாம். ஆயக்காரன், அந்த பரிசேயன் ஆயக்காரன் ஜபத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் கண்ணை ஏறெடுக்கவே துணியாமல் அவன் ஆண்டவரை பார்த்து பேசுவான். ஆயக்காரன் அவனே இல்லை, இவன் தான் இவனோட ஜபம் தான் கேட்கப்பட்டதுன்னு பாரு. அப்போது நம்ம தாழ்மையாக இருக்கணும், அவர்கிட்ட ஆண்டவர் முன்னாடி தாழ்மையாக இருக்கணும். உங்கள் இருதயத்தை தாழ்த்தணும். ட்ரெஸ்ஸில் தாழ்த்துறதை விட உங்கள் இருதயத்தை நீங்கள் தாழ்த்துனீங்கன்னா அப்பொழுது தான் அவர் உங்களை உயர்த்த முடியும். அவருக்கு முன்னாடி நம்ம தாழ்மையோடு வாழ்வோம், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஆமென்.